குருச்சரணம். எங்கள் ஊரில் நோன்பு சாப்பிட்ட அன்றைக்கி ஒரு நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கம்பம் போடுற அன்றைக்கி 10வது நாள் கம்பம் போட்டு கரணம் வர அன்றைக்கி க்ளீன் பண்ணி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரணம் வந்துச்சு. 2வது வந்து வியாழக்கிழமை கரணம் வந்துச்சு. 5 நாள் தீர்த்தம் ஊற்றிட்டு வந்தோம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை வீட்டில் கலசம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இது புதன்கிழமை மாவிளக்கு கொண்டு வராங்க. பாருங்கள், மாவிளக்கு எல்லாருமே சூப்பராக பட்டு சாரி எல்லோரும் எங்கள் தெருவாங்க கூட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம் நம்ம கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் புதன்கிழமை நைட்டு இது வந்து வண்டிகாலி வேஷம். நல்லா ட்ரம் செட்டெல்லாம் போட்டு அடிச்சுட்டு நல்லா லைட் செட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா வண்டிகாலி வேஷம் வந்துச்சு. எல்லோரும் பனியன் டிஷர்ட்டெல்லாம் ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பண்டு இருக்குது எங்கள் ஊரில். ஒவ்வொரு பண்டுக்கு அமௌண்ட் கொடுப்பானுங்க. அந்த செலவு ட்ரம் செட்டுக்கு 5000 20,000 ஆகும். பனியன் செட் அடிக்க அதுக்கு இதுக்கு பந்தல் போட நீர்மோர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் செலவெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக அமௌண்ட் கொடுத்துட்டு அப்புறம் வண்டிகாலி வேஷம் வந்ததுக்கப்புறம் நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் வண்டிகாலி வேஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி வந்து குதிரை வாகனத்தில் மாரியம்மன் ஊர்வலம் வருவாங்க. தெருவுக்குள்ளே வந்து சாமி ஊர்வலம் வரும். அது முடிஞ்சு ஊர்வலம் வந்து ஒரு 4 மணி 4:30 ஆகிடும் கோயிலுக்கு வந்து சேர்றதுக்கு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தோடனே கம்பம் பிடுங்குவாங்க. நான் அது இன்னும் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. அந்த கம்பம் பிடுங்குறப்ப சாமி அப்படியே ஆக்ரோஷமாக வந்து அப்படியே போய் எடுத்துட்டு கம்பம் பிடுங்கிட்டு வேகமாக ஓடுவாங்களாமா சொல்லியிருக்காங்க. இது வந்து இது காளி கருங்காளி செங்காளி அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு வந்தாங்க. இந்த வேஷம் பாருங்கள், இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இது வந்து எங்கள் வீட்டு சைடு வரும்போது நான் எடுத்து வச்சுருந்தேன். இதே மாதிரி ஒரு வழியாக ஒரு 15 நாள் சாப்பிட்டு நல்லபடியாக நோன்பு முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை முடிஞ்சு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மறு சாப்பிட்றாங்க. அதுக்கு வீடு வாசலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த சூப்பராக என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்தாச்சுங்க. எங்கள் ஊரில் ஆனால் மாரியம்மன் சாட்டினப்போ 3 டைம் மழை வந்துருச்சு. அதுவே எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி சந்தோஷமாயிடுச்சு. அவ்வளோ வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நோன்பு சாட்டும்போது சாட்டில் மழை வந்துச்சு. புதன்கிழமை கடைகளில் நிறைய போட்டிருந்தப்போ ஐயோ மழை வந்தால் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு இருந்தாங்க. ஆனால் சூப்பராக ஒரு கிளைமேட் வந்து அப்படியே பனித்துளி மாதிரி ஏசி மாதிரி இருக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக தோணுச்சு. மறுபடியும் 3 நாள் மழை வந்தங்காட்டி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அது மழைக்காகவே வேண்டி இந்த சாமி கும்பிட்டதுனால எங்கே சாப்பிட்டுதோ எந்த ஊர் மாரியம்மன் சாட்டி மழை வந்துச்சோ வரலையோ எங்கள் அலங்கீத்து மாரியம்மன் சாட்டினா கன்ஃபார்ம் மழை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்கிறாங்க. பாருங்கள்,